சார் வணக்கம். வணக்கம்பா. இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறார். தன்னுடைய கொளத்தூர் தோல்விக்கு எதிராக அந்த வழக்கை போட்டிருக்கிறார். நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு டெக்னிக்கலா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இப்பொழுதுதான் அவர் சரியாக வழக்கு தொடர்ந்திருக்கிறார். 100% விவிபேட்டுகளை எண்ண வேண்டும், இவிஎம் ரிசல்ட்டையும் விவிபேட்டையும் எண்ணி சரிபார்த்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்ற வழக்கை இப்பொழுதுதான் அவர் சரியாக தொடர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் நிராகரித்திருக்கிறது. எனவே இந்த கோரிக்கை ஏற்கப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதற்காகத்தான் இது மக்கள் இயக்கமாக மாற வேண்டும், இது அனைத்து கட்சிகளும் இந்த இதில் இறங்கி போராட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்திய மக்கள் வாக்குரிமை மீட்பு கழகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், மீட்பு இயக்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். எனவே இது திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சரியான ஒரு வழக்கை இப்பொழுதுதான் தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கு எந்த அளவிற்கு சுப்ரீம் கோர்ட்டால் நிராகரிக்கப்படும் என்பதை பொறுத்தே இது இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவருக்கு சாதகமாக, அமித்ஷாவுக்கு சாதகமாக ஒட்டுமொத்த நீதிமன்றமும் சுப்ரீம் கோர்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் இருக்கிறது. இது மக்களுக்கு எதிரான ஒரு காட்சி என்பதை புலப்படும், விரைவில் புலப்படும். அது மட்டுமல்ல, நன்றாக நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவினுடைய எலெக்ஷன் சிஸ்டத்தை பாராட்டி இருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால், நான் இந்த ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவினுடைய எலெக்ஷன் சிஸ்டம், இந்தியாவுடைய ஞானேஷ்குமார் இவிஎம் மூலமாக அருமையாக ஒரு ஜனநாயக தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறார் என்று ட்ரம்ப் நம்புவாரே. ஆனால் இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அமெரிக்காவில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்பிற்கு பரிந்துரைக்க வேண்டும். அமெரிக்காவில் இந்த இவிஎம் மூலமாக தேர்தலை நடத்துவதற்கு ட்ரம்ப் ஒற்றுக்கொள்வார் என்று சொன்னால் ஓகே, நாமும் இதை ஒற்றுக்கொள்ளலாம். அமெரிக்காவில் இது நடத்த விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இந்தியாவும் இந்த இவிஎம்ஐ நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, எங்க அதை செய்யட்டும் பார்ப்போம். நரேந்திர மோடி ஏன் செய்ய மாட்டாங்க? ஏன் ட்ரம்ப் அதை பாராட்டுகிறார் என்று சொன்னால், இவிஎம் மூலமாக ஒரு அரசு தொடர்ந்து இருக்க வேண்டும், அது கார்ப்பரேட்டுக்கான அரசாக இருக்க வேண்டும். அந்த அரசு கல்வியிலும், மருத்துவத்திலும், விவசாயத்திலும் மற்றும் அனைத்து துறைகளிலும் கார்ப்பரேட் கல்ச்சரை உருவாக்க வேண்டும். வெளிநாட்டு மல்டிநேஷனல் கம்பெனிகள் இந்த மக்கள் வளத்தை, மக்களுடைய அனைத்து சொத்துக்களையும் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவிஎம் இருந்தாக வேண்டும். அந்த இவிஎம்ஐ வைத்துத்தான் மோடி இவ்வளவு நாள் 3 முறை பிரதமராக ஆகியிருக்கிறார். அவர் அதை வைத்துத்தான் தமிழகத்தில் தாவேக ஆட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு பிஜேபி ஆட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துத்தான் இப்படி பல்வேறு மாநிலங்களிலே, ஒரு சில மாநிலங்களில் காங்கிரஸை வெல்ல வைத்து இவிஎம் மூலமாக இருந்தால் நாங்கள் ஜெயித்திருப்போம் என்றெல்லாம் இவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் மிகவும் திறமைசாலிகள். பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இவர்கள் இவிஎம்ஐ பயன்படுத்துவார்கள். இல்லை என்று சொன்னால் நார்மல் கோர்ஸுக்கு விட்டு விடுவார்கள். எனவே இதை வைத்துத்தான் இந்த கடந்த 12 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக இந்த வேலைகளை நடந்து கொண்டு வருகிறது. இதை மக்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக ஜென்மத்திற்கும் நாம் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும், வேற வழி இல்லை. இந்த வழக்கை மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடுத்திருக்கிறார். இப்ப மறுபடியும் அது ஏதாவது ஒருவேளை கோர்ட்டே ஆய்வு செய்ய சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த ப்ரூஃப் எல்லாம் அப்படியே இருக்குங்களா? முடிவுகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? அது 45 நாளைக்கு மேல இருக்காதுங்க. இப்ப 3 மாசம் ஆச்சுங்க. 45 நாளைக்கு மேல விவிபேட் ஸ்லிப்ல எந்த சின்னமும் பதிவா இருக்காது, எல்லாம் அழிஞ்சிருக்குங்க நேரம். அது 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 எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் எண்ணி அப்படியே எண்ணி பார்த்தாலும் ஸ்லிப்ல ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் வெறும் எம்டி ஸ்லிப் வச்சு எடுத்து போயின்றது. டெக்னிக்கலா எரர் எதுவும் நடந்திருந்தா அதை கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படி டெக்னிக்கலா எரர்னா இவிஎம்ஏ எரர் தாங்க, டெக்னிக்கல் எரர் தாங்க. டெக்னிக்கலா என்ன எரர்? இல்ல சார், சில முறைகேடு, சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதையாவது ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியுமா? அதை கண்டுபிடிக்கணும்னா அவங்க சோர்ஸ் கோட ஓபன் பண்ணி காமிக்கணும். சோர்ஸ் கோட காமிக்கணும். சிம்பிள் லோடிங் சிஸ்டத்தை சோர்ஸ் கோடு டைம்ல எப்படி சிம்பிள் லோடிங் ஓபன் பண்ணாங்க, சிம்பிள் லோடிங் பண்ணாங்க, என்ன சாஃப்ட்வேரை பண்ணாங்க அப்படின்றது தெரியணும். இவிஎம்ல கவுண்டிங் சாஃப்ட்வேர்ல என்ன அல்காரிதம் எழுதியிருக்காங்க அப்படின்றத அவங்க ஓபன் பண்ணி காமிக்கணும். இந்த 2 பொறுப்பும் இதை செய்வதற்கு எலெக்ஷன் கமிஷனால் மட்டும்தான் முடியும். அதை செய்ய ஆர்டர் பண்ணா பெல்லும் பிஹெச்எல் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதை அவங்க செய்ய மாட்டாங்க, செஞ்சு காமிக்க மாட்டாங்க.
நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீங்க வந்து வேணா ஹேக் பண்ணுங்க, நீங்க வந்து வெளியே இருந்து ஹேக் பண்ணி காமிங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான் அது. அது சும்மா ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். கால்குலேட்டர் மாதிரி தான். உள்ள வந்து லாஜிக் எழுதுனா போகுது. ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்ச பையனை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச பையன்கிட்ட போய் கேளுங்க, எப்படி லாஜிக் எழுத முடியும், எப்படி லாஜிக் எழுதுனா அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும்ன்றத அவன்கிட்ட கேளுங்க, அவன் தெளிவா சொல்லுவான். இது வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு புகாரை வச்சிருக்காரு. நிறைய இடங்கள்ல ஒரு புரட்சி தான் நடந்திருக்கு, உண்மையாவே ஜெயிச்சிருக்காரு, மக்கள் கூட்டம் அப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்பயும் இந்த சந்தேகத்தை கிளப்பிட்டு இருக்கிறதுன்றது வந்து ஜனநாயகத்து மேல ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இல்லையான்னு சில பேர் கேட்கிறாங்க. ஏங்க நிறைய இடத்துல கூட்டம் வந்துச்சு. திருச்சியில வந்து 8 மணி நேரம் ஆச்சு ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடைக்கு போறதுக்கு. திரு மிஸ்டர் விஜய் வரும் பொழுது ஜெயிச்ச பிறகு போனாரு. 8 மணி நேரம் ஆச்சா? ரோட்ல யாராவது மக்கள் இருந்தாங்களா சொல்லுங்க? கூட்டி வரப்பட்ட கூட்டங்க மிஸ்டர் மார்ஷல். கூட்டி வரப்பட்ட கூட்டம், பணம் கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம், பணம் கொடுத்து துணை நடிகளை வைத்து பேசப்பட்டு மக்கள் மத்தியில ஒரு ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில ஏதோ மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்தது ரூட்ஸ் மாஃபியா. இந்த இப்படி இப்படி வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி இதுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டது. இதை பார்த்து இந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்றதுக்கு இது நடக்கிறது என்பதை பார்த்து தானே பிஜேபியில இருந்து மோடியில இருந்து யாரும் வந்து பிரச்சாரத்துக்கே வரல இங்க தமிழ்நாட்டுக்கு. யார் வந்த எலெக்ஷன் டைம்ல? அதுக்கு முன்னால எத்தனை நாள் வந்தாங்க? மாசத்துக்கு ஒரு மோடி வந்தாரு, மாசத்துக்கு 2 முறை அமித்ஷா வந்தாரு, மாசத்துக்கு 4 முறை பியூஷ் கோயல் வந்தாரு. சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. திமுக அதிமுக இந்த வட்டம் ஓச்சு விட்டு நமக்கு பப்பட்டான திரு ஜோசப்பை கொண்டாந்துருவோம்னு சொல்லி அவங்க முடிவு கட்டி விட்டார்கள். அதனாலதான் 3வது முறையாக சிபிஐ என்கொயரிக்கு போனவர் சன்ரூஃப்ல இருந்து கை காட்டிட்டு வரும்பொழுது உங்களுக்கு தெரிய வேணாமா டீலிங் முடிஞ்சு போச்சு, இனி அவர் தான் என்று? அதை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவ்வளவுதான். புரிந்து கொள்ளவில்லை என்ற சொன்னால் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இது பொதுப்படையா அப்படி ஒரு சந்தேகத்தை முன் வச்சதா பெரிய அளவுல பார்க்க முடியல. நீங்க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சப்ப அவர் எப்படி இதை ஏத்துக்கிட்டாரு? அவருக்கு சில சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகத்தை நாங்கள் விளக்கினோம். அவரும் வந்து இது வந்து 100% என்ன வேண்டும் என்ற கருத்தோடு ஒத்து போனார். அவர் இன்னைக்கு ஜெயித்தவுடனே, இன்னைக்கு தோற்றவுடன் அவர் வந்து கேஸ் போடல. 2021 24 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச உடனேயே இவிஎம்ஐ பற்றி சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி கேஸை போட வைத்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. திரு என்ஆர் இளங்கோ, அதாவது சீனியர் அட்வொகேட், அமைப்பு சட்டத்துறை செயலாளர் திரு என்ஆர் இளங்கோ தான் திமுக வெற்றி பெற்ற பிறகு, பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இடங்கள் வெற்றி பெற்ற பிறகு எங்களுக்கு இவிஎம் மேல் சந்தேகம் இருக்கிறது என்ற கேஸை திமுக போட்டு இருக்கிறது என்பது தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே திமுக இன்றைக்கு தோத்ததுனால் வந்து இந்த கேஸ் போடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை இந்த கேஸ்ல மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சாதகமான எதுவும் முடிவுகள் வந்தது அப்படின்னா மற்ற இடங்களுக்கும் அந்த சந்தேகத்தை நம்ம பரப்ப முடியுமா? முடிவுகள் வருவதற்கு எலெக்ஷன் கமிஷன் விட மாட்டாங்க, முடிவுகள் வர விட மாட்டாங்க. அந்த முடிவு வராது. ஏனென்று சொன்னால் 45 நாளைக்கு மேல அந்த விவிபேட் ஸ்லிப்ல பிரிண்ட் அவுட்டே இருக்காது, பிரிண்ட் அவுட் அழிஞ்சிரும். எனவே வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு இப்படி எல்லாம் முன்னெடுக்கிறீங்க. இது தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையா இருக்கிறப்ப என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு காங்கிரஸ் ஒரு பெரிய அளவுல வலுவா குரல் கொடுக்கணும். அவங்க அதை பத்தி கண்டுக்கிற மாதிரியே தெரியல. காங்கிரஸ் வந்து இது பார்சல் ஆஃப் த சிஸ்டம் தானே. அதனால வந்து காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி இருக்க வரைக்கும் காங்கிரஸுக்கு விமோசனம் கிடையாது. எனவே வந்து காங்கிரஸை நீங்க விட்டு தள்ளுங்க. நாங்க காங்கிரஸையும் பிஜேபியும் இதுல சேர்க்கவே இல்லை. எனவே வந்து மற்ற கட்சிகள், அனைத்து கட்சிகளையும் நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம். பிஜேபியுடைய பிராக்சி கட்சிகளையும் இதில் வந்து சேர்ப்பதாக ஐடியா இல்லை.
என்று சொன்னால் பிஜேபி உருவாக்கிய பிஜேபியினுடைய பிராக்சிகள் இதுல வந்து கண்டிப்பாக இதில் தலையிட மாட்டார்கள். இதில் அவர்கள் கொள்கை எதிரியாக வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை கூடவா? ஹலோ, பிஜேபி பிராக்சின்னு சொல்லிட்டு இருக்கேன், கொள்கை எதிரி யாரு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு மார்ஷல், இன்னும் உங்களுக்கு புரியலையா? கொள்கை எதிரி பிஜேபியா? கொள்கை எதிரி ஏங்க, அண்டர் கிரவுண்ட் டீலிங்க போட்டு அமித்ஷாவுக்கு அல்வா கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க என்ன பிஜேபி கொள்கை எதிரின்னு? ஏங்க நீங்க வேற ஜோக் பண்ணாதீங்க மிஸ்டர் மார்ஷல், ஜோக் பண்ணாதீங்க. ஓகே, தாவேகா வந்து பிஜேபியினுடைய பிராக்சி கவர்மெண்ட். ஓகே, பிராக்சி கட்சி, பிஜேபியினுடைய பிராக்சி கட்சி தான் தாவேகா. எனவே வந்து நீங்க தாவேகா வந்து ஏதோ கொள்கை எதிரி அப்படிலாம் வந்து இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கான பாயாசம் அது. ஓகே, பாசிசத்தை உள்ளே கொண்டு வருவதற்கான பாயாசம் அது. அந்த பாயாசத்தெல்லாம் நம்புறதுக்கு வேற ஆள் இருப்பாங்க, ஏதாவது சந்தைக்கடையில யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, அவங்க நம்புவாங்க. பாயாசத்தை நம்புறதுக்கு, இந்த பாசிசத்தை பாயாசம்னு நம்புவதற்கு அப்படி இருப்பார்கள். ஓகே, நாங்கள் நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நம்ப வேண்டும் என்ற தேவையும் இல்லை. எனவே வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாறாமல், இவிஎம்ஐ ஒழிக்காமல் இந்தியாவில் ஜனநாயகம் பிறப்பதற்கு வழி இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவும் அமெரிக்காவின் அடிமையாக இது செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், கார்ப்பரேட்டினுடைய அடிமையாக செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அதை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது உங்களுக்கு தண்ணி கூட கிடைக்காது, கல்வியும் மருத்துவம் எட்டாக்கனியாக மாறும், விவசாயம் செய்வதற்கு கூட உங்களுக்கு வழி இல்லாமல் போகக்கூடிய நிலை ஏற்படும். இத்தனையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கால இளைஞர்களுக்கு, இந்த ஜென்சி கிட்டுகளுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் இவர்கள் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோவிலையும் சோறு வித்துக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சில முக்கிய அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். 3 சிலிண்டர் இலவசம். யாருக்குன்னா மாசம் 20,000 சம்பளத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. மேலும் நகர்ப்புற அந்த பேருந்துகளில் எல்எஸ்எஸ் கட்டணம், நகர்ப்புறத்துல இருக்க எக்ஸ்பிரஸ் பேருந்துகளில் இலவச பயணத்தை அறிவித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதாவது எல்லாமே அறகுறை. இதுல இது மட்டும் நீங்க வந்து முழுசா நடைமுறைப்படுத்தணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்மள மாதிரி அறிவிடிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது அனைத்து குடும்பத்தினருக்கும் 6 சிலிண்டர் இலவசம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து விட்டு 2.5 லட்சம் சீலிங் வைப்பது, இன்கம் சீலிங் வைப்பது வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை. அந்த ஏமாற்று வேலையை வந்து திறம்பட செய்திருக்கிறார் திரு ஜோசப் அவர்கள். அதுலயும் 3 சிலிண்டர் தான், அதுலயும் பாதி தான். அப்ப உங்களுக்கு வந்து சொன்ன வாக்குறுதியில ஒரு 10% கூட நிறைவேற்ற முடியாத நிலையில் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மிஸ்டர் ஜோசப். அப்புறம் நகர்ப்புற பேருந்துகள்ல மட்டும்தான் இலவச பயணம். நான் வந்தால் அடுத்த நாள் முதல் கையெழுத்து, ஒட்டுமொத்த பெண்களும் இலவச பயணமாக ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பயணிக்கலாம் என்று அறிவித்த மிஸ்டர் ஜோசப் இன்றைக்கு நகர்ப்புற பேருந்துகளில் மட்டும் இலவச பயணம் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப எல்லாமே அரைகுறை பிரசவம் தான் அது. இப்படி அரைகுறை பிரசவத்தை பிரசவித்து விட்டு நானும் சொன்னதெல்லாம் செய்து விட்டேன் என்று விளம்பரப்படுத்திக் கொள்வதற்குத்தான் இது உபயோகப்படுமே ஒழிய இது வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு எந்த வகையிலும் இது ஒத்து வராது. எனவே இதை வைத்து இவர்கள் ரீல்ஸ் போடலாம், மீம்ஸ் போடலாமே ஒழிய மற்றபடி வேற எதற்கும் பிரயோஜனப்படாது. மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை மிஸ்டர் ஜோசப் கொடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் கருத வேண்டும்.